இருந்தாலும் அந்த சார்பு வெளியே தெரியாது. காவல்துறை ஒரு சார்பு நிலை இருந்தாலும் அந்த சார்பு நிலை வெளியே தெரியாது. ஆனால் இப்போது 100% அந்த சார்பு நிலை என்பது தெரிகிறது அப்படின்னு பார்க்கின்றோம். இன்றைக்கு நீங்கள் திரு ஸ்டாலின் அவருடைய பரப்புரைக்கு, உதயநிதி ஸ்டாலினுடைய பரப்புரைக்கு எல்லாம் அனுமதி ஈஸியாக கிடைத்து விடுகிறது. ஆனால் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் அனுமதி ஈஸியாக கிடைத்து விடுகிறது. ஆனால் இந்த மாதிரி எதிர்கட்சிகள், மாற்று கட்சிகள் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அதற்கு அவர்கள் அலைக்கழிக்கிறார்கள். உடனடியாக அனுமதியை கொடுப்பதில்லை. 1008 கண்டிஷன்ஸ் போடுகிறார்கள் அப்படின்றதான் நம்ம வரிசையாக பார்க்கின்றோம். அதாவது ஜனநாயகம் என்றால் நீங்கள் அனைவரையும் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும். அனைவரும் அவர்கள் சுயமாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது, உங்கள் பக்கம் ஒரு சரியான ஆட்சி இருக்கிறது, இல்லை உங்கள் பக்கம் ஒரு தர்மம் இருக்கிறது, ஊழலற்ற முறையில் நீங்கள் அதை திறம்பட செய்து வருகிறீர்கள் என்றால் திரும்பவும் அந்த ஆட்சி உங்களை சேரும். அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி காவல்துறையை வைத்து நீங்கள் இப்படி பரப்புரையை தடுப்பது, இல்ல பரப்புரையை அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பெரம்பலூர்ல நான் பேசும் பொழுது அங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப நான் திருச்சியில நான் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா மைக்கு கேபிள் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது மாதிரிப்பட்ட செயல்கள், இது தற்செயலாக கூட நடந்திருக்கலாம், அல்லது அந்த எலக்ட்ரிஷியனுடைய தவறாக இருக்கலாம். ஆனால் இங்கே பதில் சொல்ல வேண்டிய அவர் கிளைம் பண்றது யார்கிட்ட கிளைம் பண்றாரு அப்படின்னா முதலமைச்சர் கிட்ட கிளைம் பண்றாரு. என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். என்ன சிஎம் சார் இவ்வளவு அச்சமா என் மீது உங்களுக்கு அப்படி என்று கேட்கின்றார். ஒருவேளை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கவனத்திற்கு வந்ததோ இல்ல வரவில்லையோ, ஆனால் இனியும் அவர்களுக்கு இது மாதிரிப்பட்ட செயல்கள் நடக்காத அளவுக்கு அவர் பார்த்துக் கொள்வதுதான் அவருக்கு இதில் அறமாக இருக்கும். ஏனென்றால் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே இப்போ அவர் சொல்கிறார், மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடையே அவர் இன்டராக்ட் பண்றாரு, மக்கள்கிட்ட பேசுறாரு, இது நடந்ததெல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, உங்களை நான் சந்திக்கிறது தவறா, அதையும் அவர் அரசியல் செய்கிறார், அதையும் அவர் அரசியலாக்கத்தான் அவர் முற்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விளையாட அனுமதிக்க வேண்டும். ஒரு பொலிட்டிக்கல் ஆல்சோ இட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் எ கேம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் விளையாடுவதற்கு அனுமதித்தால் தான் அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இல்லை என்றால் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா இப்ப நிறைய நமக்கு தகவல்கள் வருகிறது, நிறைய நமக்கு வீடியோக்கள் வருகிறது. கூடக்கூடிய கூட்டம் அப்படின்றது அதுலயே நீங்கள் ஒரு கண்டிஷன் போடலாம், தயவு செய்து நீங்கள் யாரும் எனக்காக கூட்டத்தை கூட்டாதீர்கள் என்று சொல்லலாம். நீங்க அப்படி நீங்க கூட்டாம இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன கூட்டம் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள்